ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு முழு கோதுமையில் நம்ம பால் எடுத்து எப்படி அல்வா செய்யலாம்னு பார்ப்போம் இந்த வீடியோவில். முழு கோதுமையை நான் ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு கப்பு கோதுமை எடுத்திருக்கேன். 6 மணி நேரம் ஊற வச்ச கோதுமையை இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பால் எடுத்துக்கிடுவோம். 1½ கப்பு தண்ணி ஊற்றி அரைச்சி அதில் பால் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். இப்போ அதில் எக்ஸ்ட்ரா ஒரு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். மொத்தமாக ஒரு 6 கிளாஸ் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு வடைச்சட்டியை வச்சுக்கிட்டு சீனியை போட்டு கேரமல் பண்ணி ஃபுட் கலர் சேர்க்காம நம்ம சீனியவும் இது பண்ணி மெல்ட் பண்ணி அதை கோதுமை பாலை ஊற்றி அல்வா கிண்ட வேண்டியதுதான். இந்த அல்வா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சீனி மெல்ட் ஆகுது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாகவும். இப்போ நான் அந்த கோதுமையில் பால் எடுத்து வச்ச தண்ணியை ஊற்றியாச்சு. ஊற்றி அந்த சீனியும் இதையும் நல்லா கரைச்சி விட்டேன் நான், மெல்ட்டான சீனியும் கோதுமை பாலையும். இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் நான் 1/2 கப் நெய்யும் 1/2 கப்பு ஆயில், ரேஷன் கடை ஆயிலும் கலந்து வச்சுருக்கேன். நீங்கள் முழு நெய் கூட ஊற்றி செஞ்சுக்கலாம். இதுக்கு உங்களுக்கு நெய் எப்படியும் 1/2 லிட்டர்னாலும் ஒரு 1/4 லிட்டர்னாலும் கணக்கு வரும். இப்போ சீனியும் ஏலக்காவையும் நல்லா பொடி பண்ணி சேர்த்தாச்சு. அதையும் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கிட்டேன். நம்ம அல்வா செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் டைம் எடுத்துச்சு இது செய்ய. அப்பப்போ நெய்யை ஒவ்வொரு ஸ்பூனாக ஊற்றி ஊற்றி கிண்டிக்கிட்டே இருங்க. இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் மாறிக்கிட்டே வருது. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு. இப்போ முந்திரி பருப்பு பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. நெய்யிலெல்லாம் வறுத்து சேர்க்கல, அப்படியே பச்சை முந்திரி பருப்பை அல்வாவில் சேர்த்துக்கோங்க. நெய்யை ஃபுல்லாக ஊற்றியாச்சு. நான் அடுத்து நெய் எடுக்கணும். பாருங்கள், நெய் ஊற்ற ஊற்ற தான் அல்வா அப்படியே ஒட்டாமல் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, ஓரளவுக்கு மாறிடுச்சு. இருந்ததுக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கலர் மாதிரி எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள். நமக்கு அடைச்சட்டியில் நம்ம ஃபேனில் ஒட்டாமல் வரணுங்க. அதான் நம்மளுடைய இது அல்வா பதம். நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றியே நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கலர் மாதிரி எப்படி வருது பாருங்கள். இருந்த கலருக்கும் இப்போ உள்ள கலருக்கும் டிஃப்ரெண்ட் எவ்வளோ தெரியுது பார்த்தீங்களா? அல்வா பதம் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இருக்கிற நெய் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. ஊற்றி இப்போ சட்டியிலேருந்து மாட்டிட வேண்டியது. வடை சட்டியிலேருந்து அடுத்த பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம் நம்ம. பாருங்கள், அல்வா பதத்துக்கு வந்துருச்சுங்க. அவ்வளோதான், அல்வா ரெடி. நம்ம வீட்லேயும் ஒரு கப்பு கோதுமை தான் ஊற வச்சேன் நான். இப்போ இவ்வளோ அல்வா வந்துருக்கு. பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா, எப்படி அழகா வளவளன்னு அல்வா அப்படியே அல்வா பதத்துக்கு நல்லா இருக்குங்க. நானும் சாப்பிட்டு பார்த்தேன், பிள்ளைகளும் சாப்பிட்டு பார்த்தாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூடாக இருக்குது. வாயில் வச்ச உடனே அப்படியே கரைஞ்சி உள்ளே போயிடுதுங்க. அந்த ஒவ்வொரு வாய்க்கும் ஒவ்வொரு முந்திரி பருப்பு கிடைக்கும்போது அதோட டேஸ்ட்டு அவ்வளவு நல்லா இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள்.